வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். கடலூர் மாவட்டத்தில் கனமழையால் பெரும் சேதம். காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி 10 பேர் பலி. தமிழகம் முழுவதும் பெய்த கனமழை. வட மாவட்டங்களில் மழை தொடரும் என வானிலை மையம் அறிவிப்பு. உற்பத்தி உள்பட 15 துறைகளில் அந்நிய முதலீட்டு விதிகள் திருத்தம். மத்திய அரசு அறிவிப்பு. தீபாவளி திருநாளை ஒட்டி கோவில்களில் சிறப்பு வழிபாடு. பட்டாசு வெடித்து மக்கள் உற்சாக கொண்டாட்டம். கடலூர் மாவட்டம் முழுவதும் கனத்த காற்றுடன் தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக ஓடை ஒன்றில் பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளத்தில் சிக்கி 10 பேர் பலியாகினர். அவர்களின் குடும்பத்தினருக்கு தமிழக அரசு சார்பில் இழப்பீடு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் முழுவதும் நேற்று காலை முதல் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. கனமழை மற்றும் பலத்த காற்று காரணமாக மரங்களும் மின்சார கம்பங்களும் சாய்ந்ததால் வீடுகள் சேதமடைந்தன. போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. திருநெல்வேலி அருகே உள்ள பெரிய காட்டுப்பாளையம் கிராமத்தில் உள்ள பெரிய ஓடை பகுதியில் கனமழை காரணமாக காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி 2 குடும்பங்களைச் சேர்ந்த பெருமாள், செல்வி உள்பட 10 பேர் பலியாகினர். அவர்களின் உடல்களை மீட்கும் பணியில் தீயணைப்புத் துறையினரும் மீட்பு படையினரும் ஈடுபட்டனர். 9 பேரின் உடல்கள் ஏற்கனவே மீட்கப்பட்ட நிலையில் தேடப்பட்டு வந்த ஒரு பெண்ணின் உடலும் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டிக்கு துணி கூட இல்லாத வெளியில ஏந்து வந்துட்டுங்க. 10 ரூபா வழி இல்லாத நிக்கிறோம். நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு கட்டிக்கு துணி இல்லை. என் பிள்ளைங்களாம் அது அசிங்க பண்ண ரோட்ல நிக்குதுங்க. எங்களுக்கு தீபாவளி அதுவும் எங்களுக்கு ரோட்ல காபந்து பண்ணலாம். எங்களுக்கு தோணி வந்து போலீஸ்காரங்களாம் வந்து எங்களை தூக்கி அழகத்தான் தூக்கின்னு வந்தாங்க வெளியில. 300 குடும்பம் இருக்குது இங்க. இந்த 300 குடும்பம் இதே மாதிரி தண்ணியில பாதிக்கப்பட்ட எல்லாரும் இன்னும் அவர்த்து சொன்னா வெளியில போவாங்க, 8 இடம் மாத்தினு போங்கன்றாங்க. 8 இடம் மாத்தினு எங்க போவாங்க? அதாவது வீட்டு வேலை செஞ்சு பழகுது. இந்த இடத்துல ஒரு கொத்தனார் வேலைக்கு போய் பழகுது. இந்த இடத்த விட்டு நாங்க 8 போனா வேற எந்த இடத்துல நாங்க போய் பழகிறது? எந்த இடம் எங்களுக்கு தெரியும்? நீங்க காட்டி விடுற இடத்துல நாங்கெல்லாம் இருக்க முடியுமா? எங்களுக்கு இந்த இடத்த விட்டா வேற இடம் கிடையாது. நீங்க வந்து இதுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அணை போட்டு ஒரு தடுப்பு போட்டு தண்ணி வராத அளவுக்கு இருங்க. பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்களை தமிழக வணிகவத்துறை அமைச்சர் MC சம்பத், வருவாய்த்துறை செயலர் சுகந்தீப் சிங் பேடி ஆகியவர்கள் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். பாதிக்கப்பட்டோரின் உறவினர்களுக்கு தமிழக அரசின் மூலம் உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்று வருவாய்த்துறை செயலர் சுகந்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். இந்த ஏரியாவில் அன்பிரசிடென்டட் ரெயின், அதாவது கிட்டத்தட்ட 400 மில்லிமீட்டர் ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 900 மில்லிமீட்டர் பூரா டிஸ்ட்ரிக்டில் பெய்யலாம். அதுலேருந்து ஒரு half a year's ரெயின்ஃபால் ஒரே இடத்துல வந்து பெய்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. இந்த பண்ருட்டி தாலுக்காவில் இந்த ஏரியா வந்து கேஷ்யூநட்டுடைய அக்ரிகல்ச்சர் பகுதியாக இருக்குது. இங்கே வந்து சிறு சிறு ஓடைகள் வந்து தொடர்ந்து பெய்து ஹெவி மழை காரணத்தினால் ஓடையில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இந்த SC காலனியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதில் வந்து ஒரு ஓடை 2 ஓடை நடுவில் இருக்கக்கூடிய அந்த குடிசையில் இருக்கக்கூடிய மக்களுடைய 2 குடிசையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதில் they got drowned in that. நிவாரணம் வந்து அரசால் வந்து முழு நிவாரணம், ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிவாரணம் வந்து முழுமையாக கொடுப்பதாக தமிழ்நாடு அரசால் உத்தரவு கொடுக்கப்பட்டது. இதனிடையே கடலூர் மாவட்டத்தில் மழை வெள்ளத்திற்கு பலியானோரின் எண்ணிக்கை 23ஆக உயர்ந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் நாளை கடலூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களாக நீடித்த தொடர் கனமழையால் கடலூர் மாவட்டம் மிகப்பெரிய சேதத்தை சந்தித்துள்ளது. வங்கக்கடலில் ஏற்பட்ட குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகம் முழுவதும் பரவலாக கனமழை பெய்தாலும் கடலூர் மாவட்டத்தில் அதிக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதுடன் சுமார் 40,000 ஏக்கர் பயிர் நிலங்கள் நீரில் மூழ்கி நாசமாகியுள்ளது. 100க்கும் அதிகமான கிராமங்கள் வெள்ள நீரால் சூழப்பட்டுள்ளது. 3000 மின் கம்பங்கள் சாய்ந்ததால் மின் இணைப்பு முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளது. 10,000க்கும் அதிகமான மரங்கள் விழுந்ததால் போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டுள்ளது. நிலைமை சீரடைய மேலும் பல நாட்கள் ஆகும் என்று தெரிகின்றது.
தானே புயல் பாதிப்பிலிருந்து சற்றே மீண்டு வந்த கடலூர் மாவட்டம் தற்போதைய மழையால் மீண்டும் உருக்குலைந்துள்ளது மக்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. தொண்ணூறு நாட்களில் பெய்ய வேண்டிய சராசரி மழையின் அளவு 2 நாட்களிலே கொட்டி தீர்த்திருக்கிறது. 1,00,000 ஏக்கர் நெல் சாகுபடி பாதிப்படைந்திருக்கிறது. தானே புயலுக்கு அடுத்தபடியாக துயரிலிருந்து மீண்டு வந்த விவசாயிகள் மீண்டும் இந்த மழையின் காரணமாகவும் காற்றின் காரணமாகவும் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளையும் கணக்கெடுத்து உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயியின் சார்பாக வேண்டுகோள் விடுக்கிறோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி பூந்துடுச்சு. ரேஷன் கார்டு முக்கியமான பொருள் எல்லாமே போயிடுச்சு. போட்டுக்கூட ட்ரெஸ் இல்லை, சாப்பாட்டுக்கும் வழி இல்லை. அதனால் ஊரை விட்டே சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வேலூருக்கு தெற்கு தென்கிழக்கு நிலை கொண்டுள்ளதால் தமிழகத்தின் வட மாவட்டங்களில் கனமழை தொடரும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய வானிலை மைய இயக்குநர், நேற்று புதுச்சேரிக்கு வடக்கே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரை கடந்ததன் காரணமாக தமிழகத்தில் பரவலாக கனமழை பெய்து வருவதாக தெரிவித்தார். வலுவிழந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வேலூருக்கு தெற்கு கிழக்கே 80 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருப்பதாகவும் அதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களில் கனமழை தொடரும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை பெய்யும் என்றும் மேலும் தெரிவித்த அவர், தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என்றும் தெரிவித்தார். சென்னையை பொறுத்தவரை வான மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதியில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புதுச்சேரிக்கு வடக்கே கரை கடந்து இன்று காலை 8 மணி அளவிலே வலு குறைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வெள்ளூருக்கு தெற்கு தென்கிழக்கே 80 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இந்த தாழ்வு மண்டலம் காரணமாக ஒட்டுமொத்தமாக தமிழகம் என்று பார்க்கும்போது அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. இந்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக வட மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் மழை இருக்கக்கூடும். உற்பத்தி துறை உள்ளிட்ட 15 துறைகளில் அந்நிய முதலீட்டு விதிகளில் சீர்திருத்தம் செய்யப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. சில்லறை வணிகத்தில் நேரடி அந்நிய முதலீடு உள்பட்ட விவகாரங்களில் ஏற்கனவே எதிர்ப்பு நிலவி வருகிறது. இந்நிலையில் உற்பத்தி, ஒலிபரப்பு, பாதுகாப்பு, கட்டுமானம், விமான போக்குவரத்து உள்பட 15 துறைகளில் அந்நிய முதலீட்டு விதிகளில் சீர்திருத்தம் செய்யப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. அந்நிய முதலீடு அனுமதி, பங்குதாரர் பொறுப்பு ஆகிய விதிகளில் சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது. வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் செய்யும் நேரடி முதலீட்டு விதிகளிலும் சீர்திருத்தம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது 3000 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட அந்நிய முதலீட்டிற்கு அந்நிய முதலீட்டு வாரியத்தின் அனுமதி தேவை என்பதை மாற்றி 5000 கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு இருந்தால் மட்டுமே ஒப்புதல் தேவை என்றும் விதி மாற்றி அமைக்கப்படுகிறது. பீகார் தேர்தலில் பாரதிய ஜனதா அடைந்த தோல்வியின் காரணமாகவும் பிரதமர் மோடி நாளை மறுநாள் அரசுமுறை பயணமாக பிரிட்டன் செல்ல உள்ளதாகவும் இந்த அறிவிப்பு வெளியாகி உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கர்நாடக மாநிலத்தில் திப்பு சுல்தான் பிறந்தநாள் விழாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்திய விசுவ இந்திய பரிஷத் அமைப்பினர் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தியதில் ஒருவர் பலியானார். கர்நாடக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று திப்பு சுல்தானின் 265வது பிறந்தநாள் விழா அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விசுவ இந்து பரிஷத் அமைப்பினர் போராட்டங்களில் ஈடுபட்டனர். மடிக்கேரி என்ற இடத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் காவல்துறையினர் தடியடி நடத்தினர். இதில் குடகு மாவட்ட விசுவ இந்து பரிஷத் தலைவர் புட்டப்பா என்பவர் பலியானார். மேலும் பலர் காயமடைந்தனர். இதனையடுத்து பதற்றமான சூழல் நிலவுவதால் மாநிலம் முழுவதும் காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் போராட்டம் நடத்தப்படுவதாக கர்நாடக முதல்வர் சித்தராமையா குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகம் முழுவதும் தீப ஒளி திருநாள் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. புத்தாடை அணிந்த மக்கள் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தீபங்களின் ஒளியைப் போல உள்ளங்களின் மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் பரவ செய்யும் திருநாளை தீப ஒளி திருநாள். அதிகாலையில் எழுந்து எண்ணெய் தேய்த்து குளித்து புத்தாடை அணிந்து மக்கள் தீப ஒளி திருநாளை கோலாகலமாக கொண்டாடினர். பட்டாசுகளை வெடித்து இனிப்புகளை வழங்கிய அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் தங்கள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். நேற்றிரவு முதலே சிறுவர் சிறுமியர் பட்டாசுகளை வெடித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். சென்னையில் வீடுகள் தோறும் கொளுத்தப்பட்ட பட்டாசுகளும் வானத்தை நோக்கி பாய்ந்த வண்ண வெடிகளும் ஒளி வெள்ளத்தை வாரி இறைத்தன.
தமிழகம் முழுவதும் மழையின் தீவிரம் குறைந்துவிட்டதால் தீப ஒளி திருநாள் வழக்கமான உற்சாக பெருக்குடன் கொண்டாடப்பட்டது. தீப ஒளி திருநாளை முன்னிட்டு சென்னை மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாடுகளில் திரளானவர்கள் பங்கேற்றனர். வழிபாடுகளில் பங்கேற்று மனநிறைவை தருவதாகவும் எங்கும் நன்மை பெருக வேண்டும் எனவும் மக்கள் தெரிவித்தனர். நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டோட வந்து இந்த செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். காலையில் பட்டாசுலாம் வெடித்து பூஜைலாம் பண்ணி ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட்டாச்சு. எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மழை இல்லாதனால கொஞ்சம் வெளியே சுற்ற முடியுது, இல்லைனா வீட்லேயே இருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இட்ஸ் ஸோ நைஸ் டு ஸ்பெண்ட் டைம் வித் அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹியர். தீப ஒளி திருநாள் சென்னையில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. குழந்தைகளும் பெரியவர்களும் புத்தாடை அணிந்து பட்டாசுகளை வெடித்து தீப ஒளி திருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். தீப ஒளி திருநாள் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னையிலும் மக்கள் புது உடைகள் அணிந்து ஒருவருக்கொருவர் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். புது உடைகள் அணிந்து கோயில்களுக்கு சென்றும் பின்னர் உறவினர் வீடுகளுக்கு சென்று வாழ்த்துக்கள் தெரிவித்து குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். சென்னையில் இன்று மழை இல்லாததால் குழந்தைகள் மகிழ்ச்சியோடு பட்டாசுகளை வெடித்து தீப திருநாளை சிறப்பாக கொண்டாடினர். ஃப்ரெண்ட்ஸோட வீட்டிலலாம் தீபாவளியில் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு எங்கள் மாமா வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ எல்லோரும் இங்கே இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நேற்று ஃபுல்லாக மழை வந்தது. ஸோ எங்களால் எவ்வளோ பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. ஸோ டுடே மழை கம்மியாக இருக்குது. ஸோ பட்டாசில் வெடிச்சிட்டு நல்லா ஹாப்பியாக இருக்கும் அண்ட் எல்லோரும் ஒட்டுக்காக இருக்கும். தீப ஒளி திருநாளை முன்னிட்டு பகல் கொண்டாட்டங்கள் நிறைவு பெற்ற நிலையில் இரவு கொண்டாட்டமாக வான வேடிக்கை வகைகளை சென்னை மக்கள் வெடித்து மகிழ்ந்தனர். வானத்தில் நடைபெற்ற அந்த வண்ண ஜாலங்கள் பார்ப்பவர் கண்களை வியப்பில் ஆழ்த்தி மகிழ்ச்சி கொள்ள வைத்தது. தமிழகத்தில் தொடரும் கனமழை. கொல்லிமலை, ஏற்காடு உள்ளிட்ட பகுதிகளில் மண் சரிவு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சென்னையில் இருந்து சென்ற அரசு பேருந்து திருச்சி அருகே சாலை தடுப்புச் சுவர் மீது மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 10க்கும் அதிகமானவர்கள் படுகாயமடைந்தனர். சென்னையில் இருந்து பயணிகளுடன் போடி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து திருச்சி தீரநகர் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவில் இருந்த தடுப்புச் சுவர் மீது மோதி கவிழ்ந்தது. இந்த விபத்தில் 10க்கும் அதிகமானவர்கள் படுகாயமடைந்தனர். காயமடைந்த பயணிகள் அனைவரும் திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருச்சியில் தீப ஒளி திருநாள் இன்று உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இன்று மழை இல்லாததால் திருச்சி மக்கள் தீப ஒளி திருநாளை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். மக்கள் அதிகாலையிலேயே எண்ணெய் தேய்த்து குளித்து புத்தாடை அணிந்து பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தீப ஒளி திருநாளை உற்சாகமாக கொண்டாடினர். திருச்சியில் உள்ள மலைக்கோட்டை தாயுமான சுவாமி கோவில், ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில், வழிவிடு முருகன் கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் நடைபெற்ற சிறப்பு வழிபாடுகளில் மக்கள் திரளாக கலந்து கொண்டு வழிபட்டனர். ஹாப்பி தீபாவளி. இன்றைக்கி வந்து தீபாவளிங்கிறதுனால நாங்கள் காலையில் சமைச்சு முடிச்சுட்டு இது சாமி கும்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து வெடி வெடிச்சுக்கிட்டு குழந்தைங்களோட சந்தோஷமாக இருக்கோம். நேற்று 2 நாளாக மழை வந்துச்சு. ஆனால் இப்போ வந்து மழை வந்து காலையில் வரல. வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் நல்லாவே ஹாப்பி தீபாவளி நல்லா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். தீப ஒளி திருநாளை முன்னிட்டு மதுரை தெப்பக்குளம் அருகே உள்ள லட்சுமி குபேரர் சந்நிதியில் இன்று நடைபெற்ற சிறப்பு பூசையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். தீப ஒளி திருநாளன்று லட்சுமி குபேரரை வணங்கினால் கல்வி, செல்வம், குழந்தை செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் என்பது நம் முன்னோர்களின் நம்பிக்கை. இதையொட்டி இன்று மதுரை கிருஷ்ணராயராக தெப்பக்குளம் அருகே உள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் இருக்கும் அருள்மிகு லட்சுமி குபேரர் சந்நிதியில் சிறப்பு பூசைகளும் ஆராதனைகளும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு லட்சுமி குபேரரை வழிபட்டனர். இன்று காலையிலே குபேர மகாலட்சுமி சிறப்பு யாகம் நடைபெற்று விசேஷ அபிஷேக ஆறு நடைபெற்றன. பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த குபேரலட்சுமியின் பேரருள் பெற்று நலமுடன் வாழ ஆஞ்சநேயர் திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாகவும் ஆலயத்தின் சார்பாகவும் ஆசீர்வாதம்.
தீப ஒளி திருநாளை முன்னிட்டு அரியலூரில் உள்ள புத்தாடை அணிந்து கோவில்களில் சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர். அரியலூர் மாவட்டத்தில் இன்று வழக்கமான முறையில் உற்சாகத்துடன் மக்கள் தீப ஒளி திருநாள் கொண்டாடி மகிழ்ந்தனர். புத்தாடைகளை அணிந்து மத்தாப்பு மற்றும் பட்டாசுகளை வெடித்து சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை குடும்பத்துடன் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அரியலூர் கோதண்டராமசுவாமி கோவிலில் சீனிவாச பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நேற்று மழையாக இருந்ததுனால எப்படி தீபாவளி கொண்டாட போகிறோம்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி மழை இல்லாதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். ஈரோடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு முழுவதும் தொடர்ந்து பெய்த சாரல் மழை சாலையில் சற்றே ஓய்ந்ததை அடுத்து திண்டல்மலை கோவிலில் நடைபெற்ற தீப ஒளி திருநாள் சிறப்பு வழிபாடுகளில் மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் முழுவதும் நேற்று பகல் முழுவதும் பெய்த சாரல் மழை இன்று காலை வரை விட்டு பெய்தது. இதன் காரணமாக மக்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கும் நிலை காணப்பட்டது. தீப ஒளி திருநாளை கொண்டாட முடியாத நிலையில் காலை 8 மணியளவில் மழை விட்டது. இந்நிலையில் ஈரோடு மாவட்டத்தின் முக்கிய கோவில்களில் ஒன்றான திண்டல்மலை கோவிலில் சிறப்பு பூசைகள் நடைபெற்றன. இன்றைக்கு தீபாவளி திருநாள் எங்களை மாதிரி எல்லாருமே நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக இறைவனை கும்பிட்றதுக்காக கோயிலுக்கு வந்திருக்கிறோம். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருடம் மழை நல்லபடியாக இருந்தது, அதனால வேண்டிக்கிட்டாங்க. இந்த வருடம் மாதிரியே எல்லா வருடமும் இருக்கணுங்கிறதுக்காக வேண்டிக்கிட்டோம். நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் சாரல் மழை காரணமாக தீப ஒளி திருநாள் கொண்டாட்டங்கள் குறைந்தே காணப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வந்த கனமழை குறைந்துவிட்டாலும் பலத்த காற்றுடன் கூடிய சாரல் மழை நீடிக்கிறது. இதனால் கடும் குளிர் நிலவுவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மழையால் மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் சாயும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இதனால் தீப ஒளி திருநாளை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாட முடியாத நிலை என்று நீலகிரி மாவட்ட மக்கள் தெரிவித்தனர். ரொம்ப மழை ஜாஸ்தியாக இருக்குங்க இந்த வாரமே. எல்லாம் ரோடெல்லாம் தண்ணி, மரம் விழுந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. வாங்கி வச்ச பட்டாசெல்லாம் எல்லாம் நம்பிச்சு போச்சுங்க. இந்த வருஷம் தீபாவளியே ஒன்றும் சரியில்லைங்க. தீபாவளி வந்த மாதிரியே தெரியலைங்க. தருமபுரி மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழையின் காரணமாக நகரின் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளதால் மக்கள் அவதியுற்று வருகின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவாக 205 மில்லிமீட்டர் மழை பதிவானது. இதனால் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தருமபுரியில் உள்ள ஏஎஸ்டிசி குடியிருப்பு பகுதிகளில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால்களில் அடைப்பு ஏற்பட்டு மழைநீர் செல்ல வழியில்லாததால் வீடுகளுக்குள் கழிவுநீருடன் கலந்த மழைநீர் புகுந்துள்ளது. இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மக்கள் இரவு முழுவதும் தூங்காமல் விழித்திருந்தனர். நகராட்சி நிர்வாகம் விரைந்து செயல்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் கண்ணங்குறிச்சி புதுகேரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சுமார் 300 ஏக்கர் விவசாய நிலங்களில் பயிர்கள் நீரில் மூழ்கி பாதிப்படைந்துள்ளன. சேலம் மாவட்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் அப்பகுதிகளில் உள்ள ஏரிகள், குளங்கள் நிரம்பி வருகின்றன. ஏற்காடு அடிவாரத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சாலைகள் சேதமடைந்து மிகவும் ஆபத்தான நிலை ஏற்பட்டுள்ளது. சாலைகளை சீரமைக்கும் பணியில் அலுவலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். கண்ணங்குறிச்சி புதுகேரியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் விவசாய நிலங்களில் உள்ள பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இதனால் பயிர் சேதம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். ரொம்ப தண்ணி வந்து எல்லாத்துக்கும் நைட்லேருந்து தூக்கம் இல்லை, ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக அடிச்சுட்டு கோடையில் ஓடும். அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிள்ளைங்களாம் நைட்லேருந்து தூங்கலை. எல்லா வீட்டுக்குள்ளேயுமே தண்ணி வந்துடுச்சு. எல்லாத்துக்கும் இடுப்பு வரைக்கும் தண்ணி, ஒரு வீடு கூட இல்லை. நாமக்கல் மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழையால் கொல்லிமலைக்கு செல்லும் சாலையில் மண்சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை பகுதியில் நேற்று இரவு முதல் தொடர்ந்து பெய்த கனமழையால் மலைப்பாதையில் 23 மற்றும் 24வது கொண்டை ஊசி வளைவில் கடும் மண்சரிவு ஏற்பட்டது. மேலும் பெரிய அளவிலான மரங்கள் சாலைகளில் விழுந்துள்ளதாலும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. மண்சரிவு மற்றும் மரங்களை அகற்றும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கனமழையால் கொல்லிமலை பகுதி முழுவதும் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் பாதிப்படைந்தனர். ஏகப்பட்ட இடத்துல மரங்கள் சாஞ்சு இருக்கவும், சின்ன சின்ன பாறங்கள் கீழே ரோட்டில், மெயின் ரோட்டில் விழுந்து கிடக்கிறது. இதெல்லாம் அப்புறப்படுத்த போகிறதுக்கு ரொம்ப தாமதமாகுது. இதை நெடுஞ்சாலைத்துறை துரிதமாக எங்களுக்கு அப்புறப்படுத்தினா பயணிகளை கூடிய விரைவில் அந்தந்த இடத்துக்கு விடக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு நல்ல முறையில் கிடைக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்காட்டில் தொடர்ந்து பெய்த மழையால் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது.
மலைப்பாதைகளை சீரமைக்கும் பணிகளில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் பெய்த கனமழை காரணமாக மலைப்பாதைகளில் 10க்கும் மேற்பட்ட இடத்தில் மண் சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மலைப்பாதையை சீரமைக்கும் பணிகளை நெடுஞ்சாலைத்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே ஏற்காட்டில் பகுதியில் உள்ள நாவலூர் பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டாற்று வெள்ளத்தால் மணிவாசகம் என்பவர் பலியாகியுள்ளதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகியுள்ளது. அவரது உடலை மீட்கும் பணியை தீயணைப்புத் துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தொடரும் கனமழை காரணமாக மாவட்டத்தில் உள்ள ஏரிகள் வேகமாக நிரம்பி வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தமிழகத்தில் தொடரும் கனமழை காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கடந்த மாதம் வறண்டிருந்த 90% ஏரிகள் தற்பொழுது நிரம்ப தொடங்கியுள்ளன. மேலும் இந்த மாவட்டத்தில் மொத்தமுள்ள 40 ஏரிகளில் 10 ஏரிகளில் தண்ணீர் முழுவதுமாக நிரம்பியுள்ளது. மேலும் உள்ள 30 ஏரிகளில் தண்ணீர் 75% நிரம்பி உள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இப்போ தான் கொஞ்சம் மழை பெஞ்சிருது, நல்லா இருக்குது. இதனால் ஒரு நீர்மட்டம்லாம் கொஞ்சம் உயரம்னு நினைக்கிறோம். இந்த ஏழு தண்ணி தேங்கிச்சுன்னா சின்ன காஞ்சிபுரம் வரைக்கும் நீர் சப்ளை பண்ணோம். காவாவில் தூர் வராமல் இருக்கிறதுனால தண்ணியில் ஏரிக்க தண்ணி ஒன்றும் கொஞ்சம் வராமல் இருக்குது. தூர் வரணுன்னு கொஞ்சம் நல்லா வரும். அதனால் இது நல்லா கொஞ்சம் சரி பண்ணி செஞ்சு தர மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். எரிமலை சாம்பலால் நீர்நிலைகளுக்கு பாதிப்பு. இந்தோனேஷிய அரசு எச்சரிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். இந்தோனேஷியாவின் லாம்பாக் தீவு அருகே ஏற்பட்டுள்ள எரிமலை சீற்றத்தினால் வெளிப்படும் சாம்பல் நீர்நிலைகளில் கலப்பதால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக அந்நாட்டு அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்தோனேஷியா மவுண்ட் பருஜாரி நகருக்கு அருகே உள்ள லாம்பாக் தீவில் தொடர்ந்து எரிமலை சீற்றம் ஏற்பட்டு வருகிறது. கடந்த அக்டோபர் 25ஆம் தேதி முதல் எரிமலை வெடிப்பு ஏற்பட்டது. அப்பொழுது 750 மீட்டர் உயரத்திற்கு சாம்பல் உயர்ந்து பரவியது. தற்பொழுது மீண்டும் இன்று அந்த எரிமலையில் சீற்றம் ஏற்பட்டது. இந்த சீற்றத்தினால் உமிழப்படும் சாம்பல் அருகில் உள்ள ஏரி, குளம் உள்ளிட்ட நீர்நிலைகளில் கலப்பதால் அதை பயன்படுத்தும் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வாய்ப்புள்ளதாக அந்நாட்டு அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. வீரர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்தியா பாகிஸ்தான் இடையேயான கிரிக்கெட் தொடர் பாகிஸ்தானில் நடைபெற வாய்ப்பில்லை என IPL தலைவர் ராஜீவ் சுக்லா தெரிவித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையே கிரிக்கெட் தொடர் நடத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதாக பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவர் ஷஹாரியார் கான் இந்தியா வந்தபொழுது சிவசேனை கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் அந்த பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் இந்திய கிரிக்கெட் வாரிய தலைவர் ஷகாங் மனோகருக்கு கடிதம் எழுதியதை அடுத்து தற்பொழுது இரு நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே ஆன தொடர் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பாகிஸ்தானில் நடத்தப்படாதது என IPL தலைவர் ராஜீவ் சுக்லா தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடலூர் மாவட்டத்தில் கனமழையால் பெரும் சேதம். காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி 10 பேர் பலி. தமிழகம் முழுவதும் பெய்த கனமழை. வட மாவட்டங்களில் மழை தொடரும் என வானிலை மையம் அறிவிப்பு. உற்பத்தி உள்பட 15 துறைகளில் அந்நிய முதலீடு விதிகள் திருத்தம். மத்திய அரசு அறிவிப்பு. தீப ஒளி திருநாளையொட்டி கோவில்களில் சிறப்பு வழிபாடு. பட்டாசுகள் வெடித்து மக்கள் உற்சாக கொண்டாட்டம். இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.